பிரியன், ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்குறோம். திமுக தாவேகான்றது கடுமையாக களத்தில் மோதிட்டு இருக்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் கைது வரைக்கும் போகுமான்ற தன்மை தகிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆதரவு சக்திகளினுடைய பேச்சில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் 2 எக்ஸ்ட்ரீம் நிலைப்பாடை பார்க்கணும். திரு வன்னியரசு அவர்கள் அனிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு விஜய் வந்த பிறகுதான் நீட் எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டதுன்ற பேச்சு. ஆனால் இங்கு பாஜக தான் ஆளுதுன்னு ஷானவாஸ் அவர்கள் தலைமை மௌனமாக தான் இருக்கிறாங்க. வீரபாண்டியன் அவர்கள் பேச்சில் நாங்கள் இன்னும் இணைஞ்சு செயல்பட தயார், திமுக அப்படிலாம் தவிர்த்திட முடியாது, 2 பேரும் கொள்கை ரீதியாக ஒத்து போனவங்கன்னு பேசுறது. சண்முகம் அவர்கள் கொடுக்குற ஆதரவே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடம் கூட இருக்கலாம் அப்படி, அங்கேயும் இருக்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது சிபிஐ சிபிஎம் பொறுத்த மட்டும் அவங்க அரசுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க பல கருத்துக்களை ஃப்ரீயாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த நீட்டை விஜய் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், நீட்டு போராட்டங்களை விஜய் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், இல்லை காவல் மரணங்கள் போன்ற விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் இவங்க குதிரை பேரம் போன்ற விஷயங்கள், விஜய் மேலே வைக்கப்பட்ட அந்த தாவேக்கா மேலே வைக்கப்பட்ட குதிரை பேரம் போன்ற விஷயங்கள், அதெல்லாம் சிபிஐ சிபிஎம்லாம் கொஞ்சம் சீரியஸாகவே கருத்துக்கள்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம அதே சமயம் இவங்க விசிகாவை பொறுத்த மட்டும் திருமாவளவன் தாவேக்காவோட நாங்கள் கூட்டணியில் இல்லை, கூட்டணிக்கான ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அது இன்னும் முடிவு பெறலை. ஸோ இந்த லெவலில் கூட்டணியில் நாங்கள் இல்லை, அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கோன்ற லெவலில் சொல்லி அந்த ஸ்டாண்டில் தான் இதுவரையும் இருக்காரு. அவர் ஆக்சுவலாக கூட்டணியில் இல்லை, ஆனால் அவர் கூட்டணி பற்றின ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அதில் எதுவும் முடிவுக்கு வரல, அதனால் நம்ம கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ல முடியாது, அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி அவர் அதை டீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது அந்த மாதிரியான நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லைன்றது தான் ஒரு பொதுவான கருத்து ஆக்சுவலாக. ஆனால் அவர் அதை பொலிட்டிக்கலாக அது கரெக்டுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது உண்மையான விஷயம் அதுதானேன்றார். ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் என்றைக்கு நீங்கள் ஒரு கட்சியோட பங்கு பெறுறீங்களோ அன்றைக்கே நீங்கள் அதோட நீங்கள் ஐடென்டிஃபை ஆயிடுறீங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதில் ஆக்சுவலாக நீங்கள் அதில் அந்த கூட்டணியிலிருந்து நீங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டி போடுவீங்களா, இல்லை திமுக அணியில் சேருவீங்களா? முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் வேணால் போட்டி போடலாம், நீங்கள் சேர முடியாது. முக்கியமானது பிரியன், திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆதரவு கொடுத்த போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, அமைச்சரவையில் பங்கு பெறுவீங்களான்னப்ப அவரே சொன்ன பதில் என்பது, அமைச்சரவையில் பங்கு பெற்று விட்டால் கூட்டணிக்கு போனதாக தான் அர்த்தம், அதனால தான் நான் யோசிக்கிறேன்னு அன்று பேசினாங்க. அதனால தான் நம்ம திருப்பி அவருக்கு திருப்பி அதை சொல்கிறோம். திருமாவளவனுக்கு இது எப்படி கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், உங்கள் ஸ்டாண்டு கரெக்ட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒன்ஸ் கூட்டணியில் சேர்த்துங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது திருமாவே சொன்னது என்னென்னா, விஜய் மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார் அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். அதனால் அவர் பாஜகட்டையோ பாஜக கூட்டணி கட்சிகள்கிட்டையோ ஆதரவு கேட்கல, இது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டார், அதனால் நாங்கள் கொடுத்தோம், ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துட போது பாஜக கொல்லைப்புறமாக வந்துட போதுன்னார். அதுவே தப்பு. அது நான் பல தடவை இங்கே சொல்லியிருக்கேன், இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன். எடப்பாடி கிட்ட ஒரு விஜய் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தினார், 47 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற எடப்பாடிகிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து அமைக்கலான்ட்டு. அவர் நான் சிஎம்னார். நான் சிஎம் சொன்னோன்னா இவர் ஒத்துக்கல. அதுதான் தினகரன் பின்னாடி எக்ஸ்போஸ் பண்ணார். நான் இந்த அரங்கத்தில் பல தடவை தினகரனுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ திரும்ப சொல்கிறது அதுவும் தப்பு. திரும்ப அந்த ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போனேன்னு சொன்னார், அதுவும் தப்பு. அவர் பாஜக கூட்டணி கட்சியை ஏற்கனவே விஜய் அணுகிட்டு அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சூழல்? இப்ப ஆதரிச்சா நாங்க ஆதரிக்கிறோம்னு இருக்கலாம், இல்ல எதுக்குறோம்னு இருக்கலாம், ஏன் இந்த மாதிரி இருவேறு? இப்ப விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் சொல்றாரு, ஆதி திராவிடர் நல இலாக்காவை எதுக்காக நீங்க சமூக நீதி இலாக்கான்னு மாத்தினீங்கன்னு ரவிக்குமார் கேட்கிறார். இவர் சொல்றார் கரெக்ட்ன்றார். யாரு? வன்னியரசு சொல்றார் கரெக்ட்ன்றார். சிந்தனை செல்வன் ஒரு லெட்டர் போடுறார், ஆதி திராவிடருக்கு கொடுத்த நிதிகளெல்லாம் நீங்கள் திசை திருப்புறீங்க அப்படின்னு, வேற வழியில் செலவழிக்கிறீங்க, அப்படியே காலை உணவு திட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறார். அதுக்கு வன்னியரசுலேருந்து ஒரு பதிலும் கிடையாது. வன்னியரசு அதிகாரத்தில் இருக்கார். இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் விஜயை பற்றி என்ன விமர்சிச்சாருன்னு விஜய சகாப்தன் சொன்னார். அது மாதிரி பல விஷயங்கள் கரூர் சம்பவத்திலலாம் கடுமையாக விமர்சித்தார் விஜயை வன்னியரசு. ஸோ அது இப்போ அவர் அரசாங்கத்தில் இருக்கார். அவர் ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அவரோட கஷ்டத்தை. பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவங்க விசிகாவுக்கும் தாவேக்காவுக்குமே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது வன்னியரசு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால பல விஷயங்கள் அவர் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இதில் திரு பிரியன், நம்ம இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு காட்சி இருந்தது, எல்லாரும் அணி மாறுகிற போது ஒரு தயக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் போன பிறகு கடுமையாக திமுகவை விமர்சித்தாங்க. இனி இது ஒட்டவே ஒட்டாது போல இருக்கு, நீ போனால் 31 வரைக்கும் அந்த அலைன்ஸில் தான் இருப்பாங்கன்ற இடத்துல நீங்கள் கூட சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, விஜய் அவர்களோட செயல்பாடை பொறுத்து என்ன வேணாலும் மாறலாம்னு நீங்கள் சொன்னீங்க.
ஒருவேளை அந்த சூழல் வந்துருச்சா இப்போ? அப்படி ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சா? விஜயுடைய பாஜக எதிர்ப்பு என்பது 100% அக்னி பரீட்சையை தாண்டல சார். அது வந்து இன்னும் அந்த அக்னியில குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜக எதிர்ப்பு இல்லை அக்னியில, அதுலேருந்து பரிசுத்தமா ஒரு வெளில வர வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணல. இப்போ மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டிலேயே அந்த இதில் பாருங்க, அந்த பாடல் விஷயத்தில் மத்திய அரசு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அதாவது தாவேக அறிக்கை தான் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் விஜய்னு அறிக்கை விடணும். முக்கியமான விஷயம் இல்லையா சார் இது? தமிழ்தா வாழ்த்து எழுதின இந்த நீராறும் கடலத்தை எழுதின சுந்தரநாத் பேரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான யூனிவர்சிட்டியில் தமிழ்தா வாழ்த்த 3வது தள்ளுறீங்களா? நமக்கு அவமானம் இல்லையா அது? அது விஜய்னு அறிக்கை விடணும். எங்க போனார் விஜய்? தாவேக சார்பில் என்ன அறிக்கை விடுறீங்க? எல்லாத்துக்கும் மௌனம் தான் பதிலா? தமிழ்நாடு உங்க மௌனத்தை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? செயல்பாட்டுல உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிச்சார். அதுதான் எங்களோட அது வேற விஷயம் சார். பல பல்கலைக்கழக விழாக்களை வந்து திமுக அமைச்சர்கள் புறக்கணிச்சு வந்திருக்காங்க சார். பட் ஸ்டாலின் அறிக்கை விடுவார். இவர் வந்து விஜய் வந்து அறிக்கை விடணும்ல. இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து நடக்கக்கூடாது. இல்லை அந்த 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 ஏதாவது ஒரு அறிக்கை, ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை விஜய்கிட்டேருந்து வந்திருக்கணும். ஆனால் தாவேக சார்பில் ஒரு அறிக்கை விடுறாரு. அதுதான் விடுங்க. கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் என்னாச்சு? ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணதை கண்டிக்கிறேன். நீங்கள் டெல்லி போலீஸோட வன்முறையை கண்டிச்சிங்களா? நீங்கள் அது சரி. அதே தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் தான் கருப்பாம்பூச்சியோட முக்கியமான கோரிக்கை. அதை நீங்கள் ஆதரிச்சிங்களா? நீங்கள் அது ஆதரிக்கலையே. நீட்டு விலக்கு தான் ஒரே தீர்வு, அதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை வேற மாதிரி கொண்டு போனீங்க. திமுக அப்படி தான் போச்சு. அது மாதிரி கொண்டு போனீங்களே தவிர நீங்கள் நேரடியாக பாஜகவை எழுத்தீங்களா? நீங்கள் அந்த இடத்துல எதுக்கையே? அப்ப ஷானவாஸ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுதான் மைய புள்ளியா? இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் 2 வேறு கருத்து வந்துருச்சு. விசிகாவோ சிபிஎம்மோ, சிபிஎம் சிபிஐ வெளியில இருக்காங்க. அன்னைக்கு நல்லகண்ணி சிலை திறப்பு விழால உதயநிதி பேசியிருக்கார். அது ஒரு இன்சிடென்டலா ஒரு திமுக ஒரு தாவேகாவை ஆதரிக்கிற ஒரு கட்சி நேர எதிர்நிலையில் இருக்கிற திமுகவை கூப்பிட்டு ஒரு விழா நடத்துது அப்படின்னா அது என்ன மெசேஜை கன்வே பண்றாங்க? நாங்க வெளியில இருக்கோம், நாங்க எப்படி வேணா செயல்படுவோம், எங்க ஆதரவை நீங்க கவுண்ட் பண்ணிக்காதீங்க, நாங்க 2 பேர் இருக்கோம் இல்ல 4 பேர் இருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் நாங்க கன்வே பண்ற விஷயம். அதுதானே இப்போ விஜயுடைய பொசிஷன் என்ன? அவர் இவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிற 4 பேர், உள்ள ஆதரிக்கிற ஒரு 6-7 பேர், அவங்கள வந்து எப்படி டீல் பண்றதுன்னு அவருக்கு முக்கியமான விஷயம். அதுல அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஆதரவு கிடைக்கிறவரையும் இவங்களெல்லாம் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய நிலையில இருக்கார். ஆனால் அவர் நடந்துக்கிற விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் வேணும்ல. பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இது சட்டமன்ற தேர்தல், எதுக்கு நான் பாஜக எதிர்க்கணும்னு கேட்டீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாஜக எதிர்க்கிறீங்களா? ஜி ராம்ஜின்னு சலாம் போட்டு வரவேற்றீங்கல்ல, திட்டத்தை வரவேற்றீங்கல்ல. 40% நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊர்ல கும்மிடி பூண்டியில என்ன ஒர்க் நடக்கணும்னு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்றான் சார். பக்கத்துல இங்க இருக்கிற காவேரி பக்கத்துல என்ன ஒர்க் நடக்கணும் அவன் டிசைட் பண்றான். அந்த விஷயத்தை நீங்க எப்படி ஒத்துனீங்க? அப்போ பிரியன் பாஜக ஆதரவு அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடை திரும்பவும் முன்வைத்து காய்கள் திரும்பவும் வேற மாதிரி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது அவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த கட்சிகள்லாம் தாவேகாவோட இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு பதவிகள் வாங்கி தரணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுவரை இவங்க அங்க கண்டினியூ பண்ணுவாங்கறது எனக்கு கருத்து. அப்ப எல்லாரும் அது வரைக்கும் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க மாட்டாங்க. இது மாதிரி சொல்லலாம்ல, எல்லாம் பேசப்படாது, இது மாதிரி உள்ளாட்சி முடியணும்னு சொல்ல வேண்டியதுதானே. இது மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஏன் தள்ளப்படுறாங்கன்னா, அப்ப அவங்களுடைய சுயத்தன்மையை இழந்துறாங்கல்ல. சோ ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க அவங்க. they lose their originality. அதுவும் அந்த ஒரிஜினாலிட்டியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால வந்து அவங்க வெளிப்படுத்த கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, எல்லாம் பண்றாங்க. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் வரையும் விஜயுடைய செல்வாக்குல நம்ம சில இடங்கள் உள்ளாட்சியில இடங்களெல்லாம் வாங்கணும்னு அந்த ஐடியால அவங்க மூவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இடதுசாரிகள் இடையில வந்து நாங்க தனிச்சே உள்ளாட்சியில களம் காணணும், அவங்க கூட்டணியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க கூட்டணியிலே இல்ல, அவங்க அதிகாரத்திலேயே இல்லையே. அவங்க ஃப்ரீ. அவங்க திமுக கூட நாளைக்கு போலாம், சொல்ல முடியாது. சிவப்பிரியா, அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக எதிர்ப்பு என்பது தாவேகாட்ட 100% இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குறி. அந்த அடிப்படையில விசிகாவோ அல்லது சிபிஎம்மோ சிபிஐயோ பலவிதமான விமர்சனங்களை வைப்பாங்க. அது கொஞ்சம் பல சமயங்களில் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரையும் பிரச்சனைகள் ரொம்ப சீரியஸா வெடிக்காதுன்னு என்னோட கருத்து ஆக்சுவலா.